ஏன் வந்து விமன் எப்போவுமே ரொம்ப வீக்கராக இருக்காங்க மைண்ட் ரீதியாக? ஆக்சுவலாக வந்து ஒரு பெண்களுடைய அந்த மனம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பிரெயினே ஒரு அஃபெக்ஷனேட் லவ் இதை வச்சு தான் வந்து அதை வடிவமைப்பே இருக்கும். யார்கிட்டையாவது ஒரு அஃபெக்ஷனேட்டையும் லவ்வையும் தேடிக்கிட்டே இருக்கும். அது யார்கிட்ட இருந்து கிடைக்குடா அப்படின்றத அவங்க பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அது திரும்ப கிடைக்கணுன்ற ஃபீல் வரும். செகண்ட் லைஃப்ல கூட இந்த மாதிரி குத்தி காட்டுறாங்களே, ஏதாவது ஒன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃபுக்கு போய் ஹிட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பெண்களோட மைண்ட் இன்னும் எந்த அளவுக்கு பாதிக்கும்? திரும்பவும் ஒரு வாழ்க்கையை நான் வந்து போய் எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதில் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நான் பார்க்கணுமான்ற பயமே அவங்கள வீக் ஆக்கிட்டு தான் அனுப்பும். அப்போ திரும்ப ஒரு சின்ன ட்ரிகர் இருந்தால் கூட அவங்களால ஏற்கனவே வீக்கான ஒரு பர்சன் மென்டலி வீக்காக இருக்கக்கூடியவங்கள ஈஸியாக ட்ரிகர் லைட்டாக அமைஞ்சாலே போதும், மறுபடியும் வீக்கான அதே பாஸ்ட் அப்படியே கொண்டு வந்து வச்சிடும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் மென்டலாக வந்து ஒரு பொண்ணு நிம்மதியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ காமனாக பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு செக்ஸுவல் ஒரு நல்ல லைஃப், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதை எதிர்பார்க்குறத மட்டும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் கொடுத்துட்டா போதும், அவங்க வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. இப்போ பொதுவாக லேடிஸ் அப்படின்னாலே ஒரு சுமை தாங்கி அவங்க எவ்வளோ வேணால் போட்டு டம்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா ஜென்ஸுக்குமே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவை போட்டு ஏதாவது ஒரு வகையில் டிப்ரெஸ் பண்ணுவாங்க. ஒய்ஃப் வந்தானா ஒய்ஃப் மேலேயும் போட்டு ஏகப்பட்ட குடும்ப பாரங்களை போட்டு சுமத்துவாங்க. குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து பிரச்சனைகளே குழந்தைங்க கண்ணு முன்னாடி காமிக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அம்மா அப்பாவுடைய இஷ்யூஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ், வீட்டில் ஃபினான்சியல் ப்ராப்ளம் வர்றது, எப்படி எதுக்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வேலை செய்கிறோம், அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணி வெளியே வரேன் அப்படின்றத பேரண்ட்ஸ் குழந்தைங்க பார்த்து வளர்ந்தாலே போதும், அவங்க தானாக அந்த கேரக்டருக்கு வந்துடுவாங்க. அந்த ஆட்டிடியூட் பிரெயின் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ நம்ம கூட வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் சங்கரேஸ்வரி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கும். பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒரு வீக்கர் செக்ஸ் அப்படின்னு தான் வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் எல்லாரோட மைண்ட் செட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மைண்ட் செட் அப்படின்றத தாண்டி விமனுமே வந்து அவங்கள வந்து பொதுவாக நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப வீக்காக தான் நினச்சிக்கிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க கிட்ட ரொம்ப கன்சோலிங்காக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு நம்பிடுவாங்க. இப்போ நான் ஏன் இதை பற்றி கேட்குறேன் அப்படின்ற அந்த கொஸ்டின் நான் அப்புறம் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து விமன் எப்போவுமே ரொம்ப வீக்கராக இருக்காங்க மைண்ட் ரீதியாக? ஆக்சுவலாக வந்து ஒரு பெண்களுடைய அந்த மனம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பிரெயினே ஒரு அஃபெக்ஷனேட் லவ் இதை வச்சு தான் வந்து அதை வடிவமைப்பே இருக்கும். யார்கிட்டையாவது ஒரு அஃபெக்ஷனேட்டையும் லவ்வையும் தேடிக்கிட்டே இருக்கும். அது யார்கிட்ட இருந்து கிடைக்குடா அப்படின்றத அவங்க பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அது திரும்ப கிடைக்கணுன்ற ஃபீல் வரும். இல்லை அவங்கக்கிட்ட கிடைக்கல, இல்லை அவங்க வேற எங்கேயாவது ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க, இல்லை வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. அப்போ அதே அஃபெக்டில் இருக்கக்கூடிய அதே ஸ்டேட்டில் இருக்கிற லவ்வை வேற எங்கேயாவது எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம் அவங்களது. வேற எங்கேயாவது தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, அது கிடைக்கிற வரைக்கும் தேடுவாங்க, இல்லை கிடைக்கிறத அதுவாது கிடைச்சதேன்னு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ பொதுவாக நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் டைலாக், உன்னோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, ஐ எம் பாதர்ட் அபவுட் ஒன்லி ஆர் கரண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆண்களையுமே சொல்ல சில கிரிமினல்ஸ் பற்றி பேசுகிறேன். அதாவது மைண்ட் ரீதியாக அவங்க ரொம்ப ட்ரிக்கியாக இருப்பாங்க அந்த ஆண்கள். பெண்களோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்போ பார் வந்து குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ரொம்பவே ஃபேமஸாக ஹிட்டான ஒரு படம் வந்து ஈரம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நந்தா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தான் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டி எக்ஸ் லவ்வில் இதான மாதிரியும் அந்த மாதிரி உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாஸ்ட் ஃபுல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதை வச்சு அந்த பொண்ணை கொலையே பண்ணிடுவான். ஸோ இதாவது ஒரு மூவிக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ப்ரெசன்ட் லைஃப்பில் நிறைய பேரோட லைஃப் அப்படி தான் இருக்குது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஒரு மெச்சூரிட்டியாக இருந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து தவிர்க்கப்படும். ரெண்டாவது அவங்க ஃபேமிலியிலே இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அக்காவுக்கோ இல்லை அவங்களுடைய வீட்டில் அண்ணாவுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இல்லை அம்மாவுக்கோ இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை ரொம்ப செட்டில்டாக கொண்டு போய் அந்த வந்த பொண்ணையும் அவங்க காப்பாற்றிடுவாங்க. இது ஒன்றும் இல்லைம்மா, இது எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு, நம்ம பார்த்துக்கலான்னு. ஆனால்
தனக்குன்னு ஒரு வடிவமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும், இந்த மாதிரி இருக்கணும், எந்த ஒரு பொய்யும் என்கிட்ட சொல்லக்கூடாது. இது வந்து அப்படின்னு அவங்க இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க உண்மையிலேயே என்கிட்ட உண்மையாக தான் நடந்திருக்காங்களா, உண்மையிலேயே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் நான் கேட்டது எல்லாமே உண்மைதானா, இல்லை நம்ம வேறு ஏதாவது இன்னும் உள்ளே போய் கேட்டு பார்க்கலாமான்னு சில பொய்யான நம்பிக்கைகளை கொடுப்பாங்க. நான் இனிமேல் இதை பற்றி கேட்க மாட்டேன், நீ என்னை நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப வந்து அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. நான் எப்படி யோசித்தேன், நான் எப்படி வந்து இந்த பொண்ணு எனக்கு வேணும்னு நினச்சேன், ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவங்க இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் அவங்களையும் சும்மா சொல்ல முடியாது, போய் தனக்கு தானே கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு டைம் லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதையும் வந்து அவங்க கொண்டு வந்து லவ் வந்து பண்ணதெல்லாம் யோசித்து பார்ப்பாங்க. ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. திரும்ப திரும்ப அதே இஷ்யூஸ்குள்ளே போய் என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப கொண்டு வந்து அவங்களே அஃபெக்ட் ஆகிடுவாங்க, மனநலம் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாயிடுவாங்க. அப்போது ஏற்றுக்க முடியாத இந்த பர்சனை வச்சுக்கவும் முடியாது, இல்லை அனுப்பிச்சு எப்படி வைக்கிறது, என்ன ஏமாற்றிட்டாங்கல்ல, நான் எப்படி வந்து அவங்கள சும்மா அனுப்புறது அப்படின்னு இந்த மாதிரி கொடூரமான சில விஷயங்கள் அவங்களையும் மீறி நடந்துடுது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து டிவோர்ஸியாக இருக்கலாம், இல்லை விடோவாக இருக்கலாம், இல்லை வந்து கணவனால் கைவிடப்பட்ட ஏதோ வாட் எவர் சம் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட செகண்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு. சில ஆண்கள் வந்து அடப்போமா உன்னோட முன்னாடி இருக்கும் போது நீ எப்படி இருந்தியோ அதனால தான் வந்துட்டு இது மாதிரிலாம் ஆச்சான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோடலாம் சேர்த்து வச்சு குத்தி காட்டுவாங்க. ஸோ அப்போ பெண்களோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே மோசமாக பாதிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப்பில் அவங்க வந்து அது ஒரு மிகப்பெரிய ட்ராமாவில் இருந்து அவங்க வெளியில் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ செகண்ட் லைஃப்பில் கூட இந்த மாதிரி குத்தி காட்டுறாங்களே, ஏதாவது ஒன்றா நம்மளோட பாஸ்ட் லைஃபுக்கு போய் ஹிட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பெண்களோட மைண்ட் இன்னும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து ஒரு லைஃப் வேணான்னு அவங்க வந்து ஒரு டிவோர்ஸியாவோ இல்லை தனியாக பிரிஞ்சு வந்து உடனே நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால் மட்டுமா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இட் வில் டேக் லாங் டைம் எடுத்து தான் அடுத்த மேரேஜுக்குள்ளே போவாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நடந்ததே என்னால் ஹீல் ஆக முடியலை, இந்த ஊண்டிங்க என்னால் ஒன்று கூட மறக்க முடியலை, இன்னொரு வாழ்க்கை தேவையா, அங்கே போய் ஏமாந்துடுவோமான்ற பயம் அதிகமாக இருக்கும். இதிலேருந்து என்ன நடந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹீல் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் என்னை சமாளித்து கான்ஃபிடெண்ட்டாக வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ரிஹர்சல் வந்து மைண்டுக்குள்ளே இருந்திருக்காது. அப்போ திரும்பவும் ஒரு வாழ்க்கையை நான் வந்து போய் எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதில் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நான் பார்க்கணுமான்ற பயமே அவங்கள வீக் ஆக்கிட்டு தான் அனுப்பும். அப்போ திரும்ப ஒரு சின்ன ட்ரிகர் இருந்தால் கூட அவங்களால ஏற்கனவே வீக்கான ஒரு பர்சன் மென்டலி வீக்காக இருக்கக்கூடியவங்கள ஈஸியாக ட்ரிகர் லைட்டாக அமைஞ்சாலே போதும், மறுபடியும் வீக்கான அதே பாஸ்ட் அப்படியே கொண்டு வந்து வச்சிடும். வாழ்க்கைன்றத வாழ்கிறது ரொம்ப கடினமாக போயிடும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, இப்போது பெண்களுமே நிறைய அவங்களோட ட்ராமாஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க பாஸ்ட் லைஃப்பில். ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்கள ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போது என்னோட குட்டி வயசு ஞாபகம் வருதுன்னுவாங்க. இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை நான் பார்க்கும் போது என்னால் ரசிக்க முடியல, எனக்கு வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. எப்படி வந்து இந்த விஷயத்தெல்லாம் கடந்து வர்றது ஒரு பெண்? ஒரு விஷயத்தை வந்து கடந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திறமையாக அதை ஹேண்டில் பண்ணி வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா கடந்து வர முடியும். ரெண்டாவது, இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு, இது நடக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, திரும்ப அந்த காரணங்களை நம்மளால் தவிர்க்க முடியுமா அப்படின்றத அவங்க ஒரு அமைதியான நிலையில் இருந்து அவங்களே அவங்கள உணர்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் மறுபடியும் அதிகமான அதாவது பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லவே முடியாது. வாழ்க்கைனா பிரச்சனைகளும் அண்ட் சந்தோஷங்களும் இருக்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் திரும்ப அந்த பிரச்சனைகளை எவ்வளவு வந்து நம்ம குறைச்சிக்க முடியும், ஒரு 20% பிரச்சனைகளும் 80% சந்தோஷமும் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் குறைக்க போகிறீங்க, ஒரு 50% குறைச்சி 50% நல்லா இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வாழ்ந்துட முடியும். அப்போ எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் குறைக்க முடியுமோ அதுக்கு நீங்கள் என்ன நடந்துச்சு, இன்னும் நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எந்த விதத்தில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்மளே அனலைஸ் பண்ணி அதுக்கான வேல்யூஸை எடுக்கும்போது நம்ம பிரெயின் வந்து தயாராகிடும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், என்ன
நடந்தாலும் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பழக பழக உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடுக்கு வர ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை அறியாமலே உங்களை வந்து காப்பாற்றுற ஒரு மனநிலைக்கு போயிடும். அதனால் பிரச்சனைகளை அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. என்ன மாதிரியான ஆண்களை வந்து ஒரு விமன் செலக்ட் பண்ணால் அவங்களோட லைஃப் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். பிகாஸ் பர்சன் டு பர்சன் நிறைய விஷயங்கள் டிஃபர் ஆகலாம் இல்லையா? ஆனால் பேசிக்கலாக நீங்கள் எவ்வளோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் மென்டலாக வந்து ஒரு பொண்ணு நிம்மதியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு கேரக்டரோட ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? இதில் கேரக்டர் அப்படின்னு போகும்போது ரொம்ப வந்து ஓவராக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி போனோம்னா அப்போ கல்யாணமே நடக்காது. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் போதும். மினிமலாக ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஒரு அஃபெக்ஷனேட் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் போதும் அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஸோ காமனாக பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு செக்ஸுவல் ஒரு நல்ல லைஃப் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதை எதிர்பார்க்குறத மட்டும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் கொடுத்துட்டா போதும். அவங்க வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. அதேமாரி சில பேருக்கு சில தாட்ஸ் இருக்கும். அது வந்து வேறு விஷயம். ஆனால் பேசிக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாலே நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துடுவாங்க. இதில் கேரக்டர் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஏற்று செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். மற்ற பர்சனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். மூணாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம போய் எப்படி எங்கே பார்க்குறது அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொரு பெற்றோரும் வளர்க்கும் போதே அவங்க குழந்தைங்களுக்கு ஆனா என்ன பெண்ணாக இருந்தால் என்ன 2 பேருக்குமே அது கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வளரும்போது கரெக்டாக ஈக்குவலாக வளருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரக்கூடிய சமுதாயமும் பிரச்சனை இல்லாத சமுதாயமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்குன்ற இஷ்யூஸ் இல்லாமல் எந்த மாதிரி ஹஸ்பண்ட் எந்த மாதிரி பொண்ணுன்றது இல்லாமல் பேரண்ட் பார்த்துக்கணும். பேரண்ட் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். குழந்தைங்களுக்கு ரெஸ்பெக்ட்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்து போகிற அந்த வீட்டை சேர்ந்த குழந்தைங்கள சூஸ் பண்ணுறதுன்றது பெஸ்ட். இப்போ பொதுவாக லேடிஸ் அப்படின்னாலே ஒரு சுமை தாங்கி அவங்க எவ்வளோ வேணால் போட்டு டம்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா ஜென்ஸுக்குமே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவை போட்டு ஏதாவது ஒரு வகையில் டிப்ரெஸ் பண்ணுவாங்க. ஒய்ஃப் வந்தானா ஒய்ஃப் மேலேயும் போட்டு ஏகப்பட்ட குடும்ப பாரங்களை போட்டு சுமத்துவாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஒரு டம்பியாடாக தான் வந்து ஒரு விமனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விமனுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டிஸை வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அப்பா அம்மா அதாவது ஒரு தாய் தகப்பன் வந்து எஜுகேட் பண்ணி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து பிரச்சனைகளே குழந்தைக்கு கண்ணு முன்னாடி காமிக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அம்மா அப்பாவுடைய இஷ்யூஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ், வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வர்றது, எப்படி எதுக்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வேலை செய்கிறோம், அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணி வெளியே வரேன் அப்படின்றத பேரண்ட்ஸ் குழந்தைங்க பார்த்து வளர்ந்தாலே போதும். அவங்க தானாக அந்த கேரக்டருக்கு வந்துடுவாங்க. அந்த ஆட்டிடியூட் பிரெயின் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த அப்சர்வேஷனே அவங்கள அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்லை. ஸோ குழந்தைங்களுக்கு கிட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, முன்னாடி பேசக்கூடாது, இது கிடையவே கிடையாது. வாழ்க்கைனா திரும்பவும் ஒரே ஒரு விஷயம், கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருக்கிறதா வாழ்க்கைன்னு எப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது செக்ஷுவல் ப்ராப்ளம் வந்து நிறைய விமன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டின புருஷனே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து செக்ஷுவல் இரிட்டேஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு நெய்பர் வந்து செக்ஷுவலாக வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் வந்து நிறைய பெண்கள் இன்னமும் வெளியில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க? மானம் அவமானம். நம்மளை வந்து வெளியில் இந்த அப்யூஸ் ஆனதை வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை இந்த சொசைட்டி என்ன பார்வையில் பார்க்கும்? யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுபவிக்கும் போது அவங்க வந்து சொல்லிக்கட்டும், நான் ஏன் இவனை பற்றி சொல்லணும், நான் ஏன் இவளை பற்றி சொல்லணும், அவங்கவுங்க அனுபவிக்கிறது அவங்கவுங்க சொல்லிட்டு போட்டோம். இல்லை வேறு யாராவது இந்த பிரச்சனையை அனுபவிச்சா பேசிக்கட்டும். எனக்கு வெளியே சொல்ல அசிங்கமாக இருக்குது. ரெண்டாவது என் சொசைட்டி என்னை எப்படி பார்க்கும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு இல்லை என் அம்மா அப்பா என்னை கேவலமாக படுத்துவாங்க, நான் இந்த மாதிரி அப்யூஸ் ஆகிட்டேன்னா நீ எதுவும் பண்ணாமல் அவன் வந்துட்ட வந்தான் அப்படின்ற கேள்வியில் கேட்க முடியாது. சொசைட்டி புரிஞ்சுக்காது. இந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஹவு டு ஓவர் கம் திஸ் ட்ராமா? எந்த ட்ராமா வேணால் இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை கணவனால் வந்து நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாலேயே இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சில இமோஷ்னல் டார்ச்சர்ஸாக இருக்கட்டுமே, எந்த டார்ச்சராக இருந்தாலுமே ஒரு பெண் ஈஸியாக வெளியில் வரத்துக்கு என்னப்பா பண்ணலாம்? வந்து அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்தை சார்ந்து இருக்கோம், எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு
ஆனால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சொசைட்டி எப்போ பார்த்தாலும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதை நினைக்காதீங்க. உங்கள் ப்ராப்ளம் என்னன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் எதை அனுபவிக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன விஷயம் உங்களுக்குள்ளே நடக்குதுன்றது யாருக்கும் உணர வைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை, அவங்க பிரச்சனையை நோக்கி தான் அவங்க சால்வ் பண்ண போவாங்களே தவிர உங்கள் பிரச்சனையை உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வெளியே வரணும், இதை எத்தனை பேரோட மென்டார்ஷிப் எடுத்து நல்ல வேல்யூபிள் பீப்புளாக பாருங்கள். உங்களை பக்கத்து வீட்டில் அவனே 1008 பிரச்சனை இருப்பாங்க, எப்படி வெளியே வரதுன்னு தவிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, டெய்லி அழுதுட்டு இருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயே போய் என்ன பண்ணணும், இல்லை உங்களை அடுத்த லெவல் ஹை லெவலில் இருக்கக்கூடிய பர்சன் அதை அச்சீவ் பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்கள ஒரு மென்டார்ஷிப்பாக கேட்டால் கூட பரவாயில்ல. அவங்களும் பிரச்சனையில் இருப்பாங்க, அவங்கக்கிட்டேயே போய் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. இல்லையா ப்ரொஃபஷனலாக சைக்காலஜிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்க பீப்புளை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும், யார் மேலே ப்ராப்ளம், யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுங்க. உங்கள் பிரச்சனை உங்களுக்குரியது. ப்ளேமிங்கிற ஒரு பார்ட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுலேருந்து என்றைக்குமே வெளியே வர முடியாது. இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன், நான் எப்படி இதை கடக்க போகிறேன்னு எப்போ நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களால் 100% வெளியே வர முடியும். இப்போது இந்த மாதிரியான ட்ராமாஸ் எல்லாம் தாண்டி வராங்களே, இப்போ ஒரு நம்ம சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கினா கூட, இப்போ ஒரு ரேப் விக்டிமே எடுத்துக்கோங்களேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரொம்ப வெளியில் யார்கிட்டையும் இதை பற்றி பேசக்கூடாது, சொல்லவே கூடாது. ரெண்டாவது பார்க்கும்போது மேடமை பார்க்கணுன்னு உள்ளே வருவாங்க, ஆனால் அவங்க கூட கூட்டி வந்த யாருக்கும் இவங்க எதுக்காக வந்தாங்கன்னே தெரியாது, என்ன அனுபவிச்சாங்கன்னு தெரியாது. அப்போது சும்மா ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாங்க, இல்லை சும்மா போய் பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க, அதுக்கு தானே பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுலேயும் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் சொல்லவும் முடியாது. அப்போது இந்த பர்சன் தனக்கு நடந்ததை வெளியில் சொல்லாதது மட்டும்தான் பெரிய பிரச்சனை. அப்போது வெளியில் சொன்னால் என்ன நடக்கும், என்ன மற்றவங்க பேசுவாங்க, எனக்கு என்ன ஒரு ப்ரொடக்டிவிட்டி எனக்கு க்ரியேட் ஆகுமா, என்ன மக்கள் எப்படி என்னை பார்ப்பாங்க, இந்த பயத்துலேயே தான் இருக்காங்க. யாரும் இதை தனக்கு என்ன நடந்துச்சுன்னு தன் கூட இருக்கவங்கள்ட்டே சொல்கிறது கிடையாது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இதுதான் பெரிய ஒரு இஷ்யூஸ்.